அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, BS6 வெஹிக்கிளில் உள்ள இந்த DPFனா என்ன, டெஃபாயில் சிஸ்டம்னா என்ன, இந்த சிஸ்டமை லாக் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு DPFனா என்ன, டெஃபாயில் சிஸ்டம்னா என்ன என்பதை டெக்னிக்கலாக இல்லாமல் மேலோட்டமாக தெரிஞ்சுக்குவோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை ஷார்ட் ஃபார்மாக பயன்படுத்தியிருப்போம். அதோட விரிவாக்கத்தை முன்கூட்டியே சொல்லிட்டா உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக இந்த விளக்கம். BS3 அப்படின்னு சொன்னோம்னா பாரத் ஸ்டேஜ் அப்படின்னு குறிப்பிடுவோம். அதாவது கவர்மெண்ட்டு ஒரு சில நாம்ஸ்களை இப்போ சைலன்ஸ்லேருந்து வரக்கூடிய புகையோட அளவு, அதில் இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களோட அளவீடுகளை ஒரு வரையறை பண்ணாங்க. அதைத்தான் பாரத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு படிநிலைகளாக இருக்குது. நாம் BS3லேருந்து BS4க்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் BS6, இப்போ இன்றைய காலகட்டத்தில் BS6 அப்படின்னு கவர்மெண்ட் நாம்ஸ் வச்சு அந்த அளவீடு படி புகையோட நச்சு வாயுக்கள் வெளிவரக்கூடிய அந்த வாயுக்களோட அளவு இவ்வளவு தான் இருக்கணும்னு வரையறை பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம BS3, BS4, BS6ன்னு கவர்மெண்ட்ஸ் நாம்ஸை குறிப்பிடுறதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ECU அப்படின்னு சொல்லுவோம். ECU அப்படின்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ஜினோட மூளை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் அந்த என்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. ஒரு சிலர் ECM அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DPF அப்படின்னு குறிப்பிடுவோம். DPFனா டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர். இது சைலன்சரில் இருக்கும். இதுதான் இந்த BS6 டெக்னாலஜியில் சைலன்சரில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DEF அப்படின்னு சொல்கிறது டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட். இது சைலன்சருக்கு ஆயில் ஊற்றுற மாதிரியான ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத மட்டும் மேலோட்டமாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா EGRனா எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைலன்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய புகையோட ஒரு பகுதியை மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே அனுப்புறதுக்காக இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க. அதற்கு பேர் EGR அப்படின்னு குறிப்பிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைலன்சரில் வரக்கூடிய கரித்துகள்கள் பூரா மொத்தம் சேரும்போது வண்டியே அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸை பண்ணும். அதை பற்றியும் நம்ம இதில் பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவோம். அந்த ஒரு புரிதலுக்காக இந்த வார்த்தைகளோட விரிவாக்கத்தை சொல்லியிருக்கேன். சரி, வீடியோக்குள்ளே போவோம். BS6 நாம்ஸ் படி வாகனங்கள் வெளிவிடக்கூடிய புகையோட நச்சுத்தன்மையோட அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த அளவீடுகள் படி பெட்ரோல் வாகனங்கள் வெளிவிடக்கூடிய புகையின் நச்சுத்தன்மை இருந்ததால் பெட்ரோல் வாகனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் டீசல் வாகனங்களுக்கு இது பெரிய தலைவலி பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு. கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க BS6 நாம்ஸுக்கு ஏற்றபடி டீசல் இன்ஜினில் எந்த ஒரு மாறுதலும் பண்ண முடியல. அதனால் சைலன்சரில் வரக்கூடிய புகையோட ஒரு சில ரசாயன கலவையை கலப்பதன் மூலமாக BS6 நாம்ஸுக்கு ஏற்றபடி டீசல் இன்ஜின்களை உற்பத்தி பண்ண முடிஞ்சது. இதனால் சைலன்சருக்குன்னு ஒரு சில டெக்னாலஜியை புகுத்த வேண்டியிருந்தது. அதன்படி வந்தது தான் இந்த DPF டெக்னாலஜி, டெஃப். இது எல்லாத்தையுமே SCR டெக்னாலஜின்னு மொத்தமாக குறிப்பிடுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெஃபாயில் சைலன்சரில் இன்ஜெக்ட் பண்ணுவது மூலியமாக அது சைலன்சரில் வரக்கூடிய புகையோட மிக்ஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நச்சுத்தன்மை குறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல காற்றா வெளியே வரும். இந்த டெஃபாயில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யூரியா கண்டென்ட் தான் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்ஜின் எப்படி ஒரு டெக்னாலஜி அடிப்படையில் இயங்குதோ அதே போல் சைலன்சருக்கும் ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சைலன்சர் டெக்னாலஜியில் மட்டும் ஒரு 10 to 15 சென்சார்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த 15 சென்சார்கள் கொடுக்குற டேட்டாவையும் வச்சு தான் ECU இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டவோ குறைக்கவோ செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான விளக்கம். இந்த DPF ஃபில்டருக்கு முன்னாடி ஒரு ஓட்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஓட்டுனா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. DPF ஃபில்டருக்கு பின்னாடி, அதாவது லாஸ்ட்டாக சைலன்சரில் வெளிவரக்கூடிய இடத்துல ஒரு ஓட்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையில் எவ்வளவு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது, ஏர் ஃபியூல் மிக்சர் கலவை எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி ECUக்கு தகவல் கொடுக்கும். ECU அதுக்கேற்ற மாதிரி எரிபொருளோட அளவையோ அல்லது உள்ளே போகிற காற்றோட அளவையோ கூட்டவோ குறைக்கவோ செய்யும்.
அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஃப் ஆயிலோட அளவையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அடுத்ததா புகை லாஸ்டா வெளியே வரக்கூடிய இடத்துல உள்ள ஓட்டு சென்சார் எவ்வளவு நச்சுவாயு வெளியே வருது அப்படிங்கிறத, அதாவது BS6 நார்ம்ஸ் படி வருதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி ECUக்கு இந்த தகவலை ஃபுல்லாக அனுப்பிச்சுட்டே இருக்கும். இதுக்கு இடையில இந்த DPF ஃபில்டர் சோக் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கணும். அதுக்கு 2 சென்சார் சென்ஸ் பண்ணி ECUக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த DPF ஃபில்டர் சோக் ஆகி, அதாவது பிளாக் ஆகியிருந்தா இன்ஜினை வந்து ஆட்டோமேட்டிக் ரீஜென்ரேஷன் மோடுக்கு கொண்டு வரணும். அதாவது நம்ம ரன்னிங்கில் போய்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத ECU சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரன்னிங்ல ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடந்துடும். இந்த மாதிரி பல வேலைகளை இந்த சைலன்சரில் இருக்கக்கூடிய சென்சார்கள் தான் ECUக்கு வேலை செஞ்சு கொடுக்குது. இப்போ நாம் இந்த DPF அல்லது இந்த டெஃப் ஆயில் சிஸ்டத்தை மொத்தமாக ECUலேருந்து லாக் பண்ணி தூக்கிட்டா என்ன ஆகும்? BS3 மாதிரி நார்மலான இன்ஜினாக மாறிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. BS3 டைப் டீசல் இன்ஜின் வேற, BS6 டைப் டீசல் இன்ஜின் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. BS6 டீசல் இன்ஜினில் SCR டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் EGR டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் 4-5 சென்சார்கள் கொடுத்துருப்பாங்க. EGR டெக்னாலஜி BS3லே வந்துருச்சு, ஆனால் அந்தளவுக்கு அது முக்கியத்துவம் பெறல. அதாவது தேவைப்பட்டால் EGR-ஐ நாம் பிளாக் பண்ணிடலாம். வண்டியில் நமக்கு ஏதாவது பிரச்சனை, புகை அதிகமாக கரும்புகை தள்ளுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது EGR-வே நாம் பிளாக் பண்ணிடலாம். அது எந்த விதத்துலையும் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பெருசாக பாதிக்கலை. ஆனால் BS6ல் EGR டெக்னாலஜியும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. EGRனா ஒன்றும் இல்லை, சைலன்ஸ்லேருந்து வரக்கூடிய புகையோட ஒரு பகுதியை மறுபடியும் இன்ஜினுக்குள்ளேயே அனுப்புகிற ஒரு டெக்னாலஜி தான். இப்போ சொல்லுங்கள், நாம் இந்த டெஃப் ஆயில் சிஸ்டத்தை லாக் பண்ணலாமா? லாக் பண்ணுனா என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும், மைலேஜ் ட்ராப் ஆகும், என்ஜின் வேலை வர்றது கூட சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால்ட் உருவாகி கடைசியில் என்ஜின் வேலையில் கொண்டு வந்து விட்டுரும். ஒரு சில வண்டியில் டெஃப் ஆயில் ஊற்றுற சிஸ்டம் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லீனாக்ஸ் ட்ராப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுலேயும் ஆனால் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ஸு, DPF ஃபில்டர் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. சரி, நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் இந்த டெஃப் ஆயில் இஷ்யூ நிறைய தெண்ட செலவில் உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். என்ன பண்ணுறது? DPF ஃபில்டர் சோக் ஆச்சுன்னா க்ளீனிங் பண்ணி போடணும். ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்பப்போ நாமளே பண்ணிக்கணும். என்ஜினை பராமரிக்கிறது மாதிரி சைலன்சரையும் நாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து பராமரிக்கணும். நாம் கவனிக்காமல் விட்டுட்டு DPF ஃபில்டரையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? நாம் நல்லா வண்டியை ஓட்டி அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ் தேஞ்சு அதனால் வேலை வந்தால் அதுக்கு நாம் செலவு பண்ணுறோம்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்படி அனாமத்தாக சைலன்சருக்காக மட்டுமே 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுன்னா யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைதான். என்ன பண்ணுறது? BS6 நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சைலன்சரில் இவ்வளவு டெக்னாலஜியை புகுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த சைலன்சரோட விலையும் இவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால தான் டீசல் கார்களோட விலையும் அதிகரிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் சைலன்சர்னா வெறும் புகை வெளியே வரக்கூடிய பார்ட்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதுவே ஒரு தனி டெக்னாலஜியோட இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசல் இன்ஜின் உள்ள கார்களை வாங்காமல் இருப்பது தான் நல்லது. அதனால தான் மாருதி டீசல் இன்ஜின் உற்பத்தி பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளோட நிலைமை என்ன சொல்கிறதுனே தெரியல. வாகன உற்பத்தியாளர்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி இந்த SCR டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு வரக்கூடிய தெண்ட செலவை குறைக்கணும். இல்லாட்டி இந்த செலவுகள் அனைத்தும் வாடிக்கையாளர் தலைவர் விழுந்தது தான். வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.